நான் சொல்ல போகிறது மீதி இருக்கக்கூடிய அந்த சேட்டன் பகத் சொன்ன மீதியோட விதிகளை எல்லாம் சொல்லி முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா ரொம்ப உட்காந்து பார்க்கறதுக்கு நிறைய பேருக்கு நேரம் இல்லை போல இருக்கு. முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எங்கெங்கே விஷயங்கள் கிடைச்சாலும் தேடி பிடிச்சி பார்ப்பாங்க. முன்னேறி முடித்தவர்களுக்கு கவலை இல்லை. சரி, எது எப்படி இருந்தாலும் அவர் சொன்ன செய்தியை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினச்ச காரணத்தினால இப்போ நான் மீதி இருக்கிற விஷயங்களையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏற்கனவே நம்ம 4 படிச்சிட்டோம். 5வது கணநேர இன்பம் தான் எதிர்காலத்துக்கு நஞ்சாக மாறி போகிறது அப்படின்னு அவர் சொல்கிறார். அதாவது நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சிக்கான ஹார்மோன்கள் நமக்கு சுரக்கின்றன. அந்த மகிழ்ச்சி நிலையான மகிழ்ச்சிக்காக தான் அந்த ஹார்மோன்கள்லாம் நமக்கு சுரக்கின்றன. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அதை கணநேர இன்பத்துக்காக பயன்படுத்திடுறோம். உங்கள்கிட்ட ஒரு வைரக்கல் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை வைத்து கொண்டு மிகப்பெரிய முதலீட்டாளராக மாறுவது அப்படிங்கிறது ஒரு விதம். அதை கொண்டு போய் ஒரு சூதாட்ட காலத்தில் கொடுத்து அதையெல்லாம் இழந்து போவது அப்படிங்கிறது ஒரு விதம். அதே மாதிரி அதை ஒரு குடியோ இல்லை அந்த கணநேர இன்பங்கள், சினிமாவில் போய் எல்லாத்தையும் பார்த்து ஒழிச்சவங்க எவ்வளோ பேர் நான் பார்த்துருக்கேன். சினிமான்னா அவ்வளவு பணத்தையும் செலவு பண்ணிட்டு வேலைக்கும் போகாமல் வெட்டியாக சுற்றிக்கிட்டு இருந்தவங்களையும் நான் பார்த்துருக்கேன். அதனால் இதை சொல்கிறேன். கணநேர இன்பம் என்பதற்காக நாம் அந்த இன்பத்தை செலவிட்டால், கணநேர இன்பத்துக்காக நாம் இந்த மகிழ்ச்சியை நாம் அந்த மகிழ்ச்சிக்காக சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோனை செலவிட்டுட்டோம் அப்படின்னா அது எதிர்காலத்தில் மிகப்பெரிய நஞ்சாக மாறிவிடும். அப்படி தான் வரக்கூடிய நோய்கள் எல்லாமுமே அப்படி தான் வருகின்றன அப்படின்னு மருத்துவர்கள்லாம் சொல்கிறாங்க. இந்த ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றது அப்படிங்கிறது உடம்புல உடம்பை குண்டாக்குது. அதுக்கப்புறம் அந்த உடம்பு குண்டாக்கிறதை இழைக்கிறதுக்கு நாம் எதுவுமே சாப்பிடாமல் இருக்க வேண்டிய ஒரு நிலை வருகிறது அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கணநேர மகிழ்ச்சிக்காக இந்த விட்டில் பூச்சிகள் எல்லாம் ஒரு நாள் கூட வாழ்வதில்லை. அந்த கொஞ்ச நேர வெளிச்சத்தில் வாழ்ந்து மடிந்து போகின்றன. அந்த மாதிரி நாம் நம்முடைய வாழ்க்கையை கணநேர இன்பத்திற்காக நம்முடைய வாழ்க்கையை நாம் பணயம் வைக்கக்கூடாது. நாம் செய்யக்கூடிய செயல்கள் நிலை பெற்ற இன்பத்தை தருவதாக இருக்க வேண்டும். அது ஒன்று. கடினமான விஷயங்களை நோக்கி நாம் போகணும். எளிமையான விஷயங்கள் இதை கைக்கிட்ட கிடைக்குது அப்படிங்கிறத நாம் பயன்படுத்துவதை காட்டிலும் சற்று கடுமையானதாக இருந்தாலும் அசாதாரணமான விஷயங்களை நோக்கி நாம் நகரணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். எப்பவுமே நாம் என்ன பண்ணுவோம், எதுவுமே நமக்கு மிக எளிதாக கிடைக்கிறது அப்படிங்கிறதுக்காக அதுலேயே நாம் இருப்போம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவர் என்ன பண்ணார், டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எதுவுமே எழுதாமையே என்ன பண்ணார், நான் அப்படியே இருந்துடுறேன் அப்படின்னு இருந்தார். ஆனால் அவரோட இருந்தவங்கெல்லாம் அந்த எக்ஸாம்லாம் எழுதி அவருக்கே அதிகாரிகளாக ஆனவர்கள் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, சாதாரணமே போதும் அப்படின்னு வாழ்ந்துடுறாங்க. ஆனால் சாதாரணமே போதுங்கிறதுக்கும் இன்னும் கொஞ்சம் முயலுவோம் அப்படிங்கிறதுக்கும் சின்ன வேறுபாடு தான் இருக்கும். இன்னும் ரொம்ப பெரிய வேறுபாடுகள்லாம் கிடையாது. ஆனால் அதை நம்ம தொடர்ந்து அடுத்ததுன்னு போகும்போது நம்முடைய வாழ்க்கை மேலும் 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 உயர்ந்த நிலைக்கு போய்கொண்டே இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, சாதாரண விஷயங்களை நோக்கி ஓடாதீர்கள். கொஞ்சம் கடினமான, இது நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்களை நோக்கி நீங்கள் போக ஆரம்பிங்க. அப்படி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு, யானையை போல சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறார். யானை என்ன பண்ணும், அவ்வளோ பெரிய காடாக இருந்தால் கூட அதை என்ன பண்ணும், சிறு சிறு துளிகளாக மாற்றி எல்லாத்தையுமே சாப்பிட்டுடும். அந்த மாதிரி எவ்வளவு கடினமான பிரச்சனைகளாக இருந்தாலும், எவ்வளவு கடினமான ஒரு செயல்களாக இருந்தாலும், நம்மால் முடியாதது என்று இருந்தாலும் அதை சின்னதாக மாற்றி அதை நாம் செய்து முடிக்க பழகி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு சொன்னால் அதை நாம் கரப்பாம்பூச்சி அப்படி தான் நம்ம சொல்லுவோம். அந்த கரப்பாம்பூச்சியை பார்த்திங்கன்னா ஒன்றும் பெரிய வலிமையானதில்லை, ஒரு அடி அடித்தா செத்து போகிறது தான். ஆனால் அது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த காலங்களில் இந்த கரப்பாம்பூச்சி தோன்றிய காலத்தில் இந்த உலகத்தில் டைனோசர்லாம் இருந்திருக்கு. நம்ம படங்களில் பார்க்குறோம், எவ்வளோ பெரிய பெரிய டைனோசர்லாம் இருந்திருக்கு. அவ்வளவோ பெரிய பெரிய வலிமையான விலங்குகள், மிருகங்கள், விலங்குனாலும் மிருகம்னாலும் ஒன்று தான், அது மாதிரி சொல்லிட்டேன்னு நினச்சிக்காதீங்க. அந்த மாதிரி அவ்வளவோ பெரிய பெரிய பறவைகள், விலங்குகள் அப்படியெல்லாம் இருந்தது.
அது எல்லாவற்றையும் கடந்து இன்றைக்கு வரைக்கும் அது இருக்குது அப்படின்னா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அது எப்போதுமே தன்னை தக்க வைத்துக் கொள்வதிலே தான் அது முயலுது. எந்த இடம்னெல்லாம் பார்க்கறதில்ல. அதுக்கு எங்க ஒரு சின்ன இண்டு கிடைச்சாலும், இடுக்கு கிடைச்சாலும் அதுக்குள்ள போய் பூந்துக்கிட்டு, அது என்ன பண்ணும், ஏராளமாக தன்னுடைய இனவிருத்தி செய்து, எப்போதுமே அந்த பூச்சிகளை அழிக்கவே முடியவில்லை. எவ்வளோதான் நீங்க ஹிட் அடிச்சாலும் கரப்பான்பூச்சி போகவே போகாது. எப்படியாவது அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி நாம எந்த இடத்துல இருந்தாலும், நாம நம்மை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, எப்பவுமே மற்ற மனிதர்களோட நாம ஒரு தொடர்பிலேயே இருக்கணும். எல்லாரையும் வெட்டி விட்டுறக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொருத்தரா வேண்டாம் வேண்டான்னு வெட்டி விட்டுக்கிட்டே போவாங்க. ஆனா அந்த மாதிரி போகும்போது, நமக்கு ஒண்ணுமே பயனே இருக்காது. இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க எவ்வளவோ பேர் இருப்பாங்க. ஆனா நம்மள தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம எவ்வளோ பேரோட தொடர்புல இருக்கிறோமோ, அவங்களுக்கு மட்டும் தான் நம்மள தெரியும். அப்ப நம்மை தெரிந்தவர்கள் நெறைய பேர் இருந்தா தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி என்பது இருக்கும். இந்த உலகத்துல வாழ்ந்தோம் ஒரு 10 பேருக்கு கூட நம்ம யாருன்னே தெரியல அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அந்த மாதிரி எல்லாம் பார்க்குறோம். ஒரு ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன். அப்ப ஒருத்தவங்க ஒரு பெரிய அடுக்குமாடி கட்டடம் தான். அங்க போயிருந்த இடத்துல ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. "யார் அவரு?" அப்படின்னு கேட்கும்போது, யாருக்குமே தெரியல. ஏன் அப்படின்னா, அவரு கீழயே வரமாட்டாரு. யாரோடையும் பேச மாட்டாரு. யாரையும் அவருக்கு பிடிக்காது. அதனால அவர் யாருகிட்டயும் பேச மாட்டாரு. தனியா தான் அவர் இருப்பாரு. அப்படின்னு சொல்லும் பொழுது, என்ன வாழ்க்கை? மனித வாழ்க்கை என்றால் எல்லோரோடையும் கலந்து, எல்லோரோடையும் பழகி, எல்லோருக்கும் தெரிந்தவர்களாக, எல்லோருக்கும் இனிமை சேர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறவங்கள தான் இந்த உலகத்துல எல்லாருக்குமே தெரியும். உனக்கு எத்தனை பேர் தெரிகிறது என்பது முக்கியம் இல்ல. என்னை எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாரிடத்திலேயும் நாம எப்பவுமே ஒரு தொடர்பிலேயே இருக்க வேண்டும். உறவுகளாக இருந்தாலும், நட்புகளாக இருந்தாலும், அக்கம் பக்கத்தாராக இருந்தாலும், ஒரு வார்த்தை "என்னங்க எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு கேட்கறதுல ஒண்ணும் தவறு இல்ல. பார்க்கும்போது சிரிக்கிறதுல ஒரு தவறு கிடையாது. ரொம்ப நாள் தொடர்புலயே இல்லைன்னா, ஒரு ஃபோன் பண்ணி "எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு கேட்கறதுல ஒண்ணும் தவறு கிடையாது. இதனாலலாம் என்ன ஆயிடப்போகுது, பழைய காலமாக இருந்தாலும், இங்கே இருந்து அவங்க வீட்டுக்கு போகணும், கார் ஏறி, ரயில் ஏறி போயி பார்க்கணும் அப்படிங்கிறதற்கும், ஒரு கடிதம் போட்டா கூட அந்த கடிதம் போய் சேர்றதுக்கு ஏதோ சில கடிதங்கள் கூட வரலாற்று கடிதங்கள்னு நம்ம கூகுள்ல பார்த்தா தெரியும். 1 ஆண்டு கழித்து போன கடிதம், 20 ஆண்டுகள் கழித்து போன கடிதம் அப்படியெல்லாம் உண்டு. அந்த மாதிரி கடிதங்கள் போட்டா உடனுக்குடன் போய் சேரும்னு கூட சொல்ல முடியாது. அந்த மாதிரி வாழ்ந்த காலங்களை எல்லாம் கடந்து, இன்னைக்கு ஒரு நொடி பொழுதுல எங்க யாரு எந்த நாட்டுக்குள்ள இருந்தாலும் ஒரு ஃபோன் போட்டோம்னா போதும். அவங்களோட நம்மால பேசிவிட முடியும். அப்படி நாம் எல்லோரோடும் ஒரு தொடர்பிலேயே இருக்க வேண்டும். அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியை தருவதற்கு ஒரு முக்கியமான காரணியாக அமைந்து விடுகிறது அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு தவறு நிகழ்ந்தால் அந்த செயலுக்கு பொறுப்பேற்க நாம தயாராக இருக்கணும். எப்பவுமே இன்னைக்கு நாம பார்த்தோம்னா பொறுப்பேற்பதற்கு யாரும் தயாராக இல்லை. அடுத்தவர் மீது குற்றம் சாட்டுவதற்கு தான் தயாரா இருக்காங்களே தவிர, பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு யாருமே தயாரா இருக்கிறதில்ல. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்றைக்கு இளம் தலைமுறையினர் திருமணம் வேண்டாம் என்று சொல்வதற்கு கூட காரணம், பொறுப்பேற்க அவர்கள் தயாராக இல்லை. குழந்தைகள் வேண்டாம் என்று சொல்வதற்கு காரணம், அந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்ற ஒரு பொறுப்பு எனக்கு இருக்கிறதே, எனக்கு பொறுப்பே வேண்டாம். அதனால எனக்கு குழந்தைகள் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. திருமணம் செய்து கொண்டால் ஒருத்தரை ஒருத்தர் ஒரு அன்பா இருக்கணும். இந்த குடும்பமும் அந்த குடும்பமும் சேர்ந்து வாழ்வது தான் திருமணம். ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வது மட்டும் திருமணம் கிடையாது. அது விலங்கு வாழ்க்கை தான் அது. ஒரு குடும்பமும் ஒரு குடும்பமும் ஒரு சொந்தமும் ஒரு சொந்தமும் அந்த குடும்பத்திலே இருக்கக்கூடிய எல்லா உறவினர்களும், இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா உறவினர்களும் சேர்ந்து வாழ்வது தான் வாழ்க்கை. அது இல்லாம நாங்க 2 பேரு, நாங்க மட்டும் சேர்ந்து வாழ்ந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறது கூட, அது இல்வாழ்க்கையிலே சேரவே சேராது. அதனால அந்த குடும்பத்தை இணைத்துக்கொண்டு, அந்த உறவுகளை இணைத்துக்கொண்டு, அந்த நட்புகளை இணைத்துக்கொண்டு மிகப்பெரிய கூட்டமாக அந்த திருமணம் மாறும்போது தான் அந்த திருமணத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. அதனால நாம என்ன பண்ணணும்னா, பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனா இன்னைக்கு பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு யாருமே தயாராக இல்லை. எது நடந்தாலும் இப்ப நாட்டுல கூட பாருங்க, ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா, அந்த நிகழ்ச்சிக்கு யாரு பொறுப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது. அவங்க தான் பொறுப்பு. முந்தி ஆண்டவங்க தான் இன்னைக்கு கரண்ட் இல்லாததுக்கு பொறுப்பு. அவங்க தான் அப்படி செய்றாங்க. இவங்க தான் இப்படி செய்றாங்க. அரசியலே நமக்கு போதுங்க. இங்க இருந்து அங்க ஓடுறதும், இங்க இருந்து இங்க ஒடியாடுறதும், இந்த மாரி பொறுப்பற்றத்தனம். ஒரு கட்சி தோற்று போகிறது அப்படின்னா, அந்த கட்சியில இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு இருக்கு.
ஆகா நம்ம இந்த கட்சியில் தொடர்ந்து வரமே, இந்த கட்சி தோற்று போயிட்டுதே, இதுக்கு நம்ம பொறுப்பேற்க வேண்டும்னு ஏற்கணும். அதை விட்டுட்டு அவங்ககிட்டயோ ஓடி போய் நான் அங்கே போய் நின்றுக்கிட்டேன், அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எப்படி உங்களை நம்புவாங்க? இதே மாதிரி தான் நீ எல்லா இடத்துக்கும் ஓடிக்கிட்டே இருக்க, உன்னை நம்பவே கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வர மாட்டாங்களா? அவங்கக்கிட்ட மட்டும் உங்களுக்கு என்ன பெரிய மரியாதையாக கிடைச்சிரும்? சும்மா பேருக்கு வேணால் கிடைக்கும். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் பொறுப்பை நாமே ஏற்றுக்கொள்வதற்கு பழகணும். அது ஒரு பெரிய முக்கியமான ஒரு விஷயங்க அது. அந்த பொறுப்பேற்பவர்கள் மட்டும்தான் முன்னுக்கு வர முடியும். பொறுப்பு ஏற்காமல் எல்லாவற்றையும் கையை கழுவி விட்டு இது எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, இதுக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு போகும்போது பொறுப்பற்றத்தனம் அதிகமாச்சுன்னா நம்மளால முன்னுக்கு வர்றதுங்கிறது ஒரு இம்மி அளவு கூட முடியாது. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா, சம்பாதிக்கிறது முழுவதையும் சாப்பிட்டு தீர்க்கக்கூடாது, சேமிக்கணும், முதலீடு செய்யணும். இதையெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் 11 விதிகளை சொல்கிறாரு. 11 விதிகளும் இந்த இதுவரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிட்டேன். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இதற்கு முன்னாலே இருக்கக்கூடிய காணொளிகளை இப்போ பாருங்கள். இது எல்லாமே இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கும் இதுவரைக்கும் வாழ்ந்ததற்கும் இனிமேல் வாழப்போவதற்குமான சான்றுகள் தான். இந்த முறைப்படி நாம் வாழ்ந்தோம் அப்படின்னா நாம் எல்லாராலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு நபராக மாறுவோம். எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், நம்மை நான் எல்லாரும் மதிக்கணும், நம்மளை எல்லாருக்கும் பிடிக்கணும், நாம் சொல்கிறத மற்றவங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கணும், அப்படியெல்லாம் எல்லாரும் இயல்பாகவே விரும்புவோம். அது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பெரியவர்கள் வெற்றி பெற்றவர்கள் சொன்ன செய்திகளை நாம் பின்பற்றி அதை வாழ்க்கையில் நாம் கடைபிடித்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது நிச்சயமான ஒன்று. நமக்கு இருக்கிற இயற்கை அறிவோடு இதையும் நாம் சேர்த்து கொள்ளுதல் மிகச்சிறந்தது. தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். நிறைய செய்திகள் உங்களுக்காக இருக்கின்றன. பின்னூட்டம் கொடுங்கள். நன்றி, வணக்கம்.